இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில், மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஓராண்டாக ஆடுகோழி சிக்கந்தர் தர்காவில் வெட்டக்கூடாது, சிக்கந்தர் மலை என்று பெயர் வைத்து அழைக்கக்கூடாது, சிக்கந்தர் தர்கா பள்ளிவாசல்லே தொழுவக்கூடாது என்று ஒரு செட்டு வழக்குகள். இரண்டாவதாக தீபத்தூண் பிரச்சனை. தீபத்தூண் ஒன்று கிடையாது, ஆனால் அந்த சர்வே தூணை வைத்து அது ஒரு செட் ஆஃப் வழக்குகள். அதுக்கு ரிட் அப்பீல். அடுத்து இப்போ திருப்பரங்குன்ற மலையில் காவல்துறையே இருக்கக்கூடாது, இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்று சொல்லப்பட்ட இடங்களை கோயில் நிர்வாகம் கையில் எடுக்கணும் அப்படின்றதுக்கான அடுத்த கட்ட வழக்குகள். இப்போ 3வது செட்டு வழக்கு இப்போ நிலுவையில் இருக்குது. இந்த தீர்ப்புகள் எல்லாமே அரசியல் சட்ட விரோதமானது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த சுஜாதா அவர்கள் நீதிமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு எழுதியிருக்கிறாங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு தீர்ப்பை விமர்சிக்கிறது அப்படின்றது எல்லாரும் நம்ம அதை செய்கிறோம். கோர்ட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு, இது எப்படி இந்த வழக்கு நடந்த முறையே முறைகேடாக இருக்குது அப்படின்றத இதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்கள் அவசியம் எல்லோரும் வாங்கி படிக்கணும்.